ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி ராகி வர்மசெல்லி உப்புமா தான் உண்டாக்க போகிறோம். இல்லை சமைக்க போகிறோம். சாரி கைஸ், மலையாளம் வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் ராகி வர்மசெல்லி எடுத்துருக்கு. இனி இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வாஷ் பண்ணி நம்ம பாயில் பண்ண போகிறோம். இந்த ராகி கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் அமைக்கி அது குட்டியாக எடுத்துருக்கு. என்னோட தமிழ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாதே, அதனால. ஓகே, இப்போ நம்ம நல்லா குட்டி குட்டியாக அமைக்கி குட்டி குட்டியாக ஆக்கிட்டு நம்ம இப்போது நல்லா வாஷ் பண்ணியிருக்கு வெர்மிசெல்லி. அப்புறம் பாயில் பண்ண போகிறோம். அப்போது இந்த பாத்திரத்தில் தான் நான் தமிழில் பாத்திரம் தானே, இதில் தான் நான் சமைக்க போகிறேன். இப்போது வாட்ரு ஊற்றிருக்கு, தண்ணி ஊற்றிருக்கு. இனி உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் சூடாக்கணும். அப்புறம் நாம் வர்மசெல்லி அதிலேக்கு ஆட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு போட்டு இப்போது வர்மசெல்லியும் ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஆட் பண்ணிவிட்டேன். இனி இது பாயில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அடுப்பில் நம்ம பால் வச்சுருக்கு குடிக்கிறதுக்கு. இது பாரு, இது ஓவர் பாயில் ஆகுறதுனால நமக்கு உப்புமா சமைக்க முடியாது. இந்த ஒரு டெக்ஸ்டரில் கிடச்சிருக்கு. நான் கண்ணில் பார்க்குற மாதிரி ஃபோனில் பார்க்க முடியாது. ஓகே, அப்போது நான் ஒரு ஐடியா பண்ண போகிறேன். ஏன்னா நைட்டுக்கு இது நான் சூப்பாக மாற்றுறோம். அப்படி பண்ணி நைட்டில் நான் ராகி சூப்பு பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். அப்போது இது நான் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு வர்மசெல்லி எடுத்துகிட்டு ஸ்க்ராட்ச்லேயே ஆரம்பிக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இனி ஃப்ரை பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். கரிஞ்சு போனால் அதுவும் ஃபெயில் ஆகும். நம்ம முன்னாடி பண்ண மாதிரி பாயில் பண்ணாமல் இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, நம்ம இப்போ சட்டியில் சேமியா வெர்மசெல்லி போட்டிருக்கு. நான் இது போடும்போது என்னோடய கை கொஞ்சம் பேர்ன் ஆகிடுச்சு. உள்ளி பரவாயில்ல, இதெல்லாம் குக்கிங்கில் சர்வசாதாரணமாக விஷயம். நம்ம ஃப்ரை பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கரிஞ்சிட்டேன். அது எனக்கு குக் பண்ண தெரியும். நான் தான் இங்கே சோறு சாப்பாடு எல்லாமே சமைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் என்ன இப்படி நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது. வீடியோ பண்ணுறதுனால நான் நினைக்கிறேன். முன்னாடி நான் வந்துட்டு பால் வச்சல, அந்த பாலும் பொந்தி வெளியில் போயிட்டேன். கொஞ்சம்தான். அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் அவள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவள் பிடிச்சிட்டேன். கொஞ்சம் என்னை திட்டா, ஆனாலும் பரவாயில்ல, அம்மா தானே. நம்ம ஃப்ரை பண்ணது இங்கே மாற்றி வச்சுட்டேன் பிளேட்டில். இனி பேன் திரும்பவும் வச்சுருக்கு. ஹெல்த்தியாக பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயில் போட்டப்போ, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கேப்சிகம். இது கேப்சிகம் நான் எடுக்கிறதுக்கு காரணம், எனக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனால கேப்சிகம் போடலாம்னு நினச்சேன். மிளகு எனக்கு வேணாம், அது வந்துட்டு எரிவு இருக்கும். அதுக்கு என்ன காரமா தமிழில் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாது. அப்போ இது போடலாம். அப்போ நம்ம இது போட்டுட்டேன், இந்த வெங்காயம் அந்த இதெல்லாமே போட்டுட்டேன். இனி இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் வெங்காயம் வந்துட்டு. அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நம்ம வர்மசெல்லி போட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம உப்புமா
ரெடி ஆகும். அப்போது நம்ம வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வருது. நான் கொஞ்சம் கடுகு தான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கடுகு அவ்வளோ பிடிக்காது. தமிழில் கடுகுக்கு என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாது. அது என்னென்னு நான் காமிக்கிறேன். இது இல்லை, இது தெரியுதா? இந்த சாதனம் இல்லை, இந்த உண்டை மாதிரி குட்டியாக இருக்க இதுதான் கடுகு. தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் வாட்ரு ஊற்றிட்டு அது வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் நான் ஊற்றிட்டேன். வாட்டர் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் சூடாகும்போது நமக்கு வெர்மிசெல்லி போடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு போடணும். உப்பு போடலாம். போதும். வெர்மிசெல்லியும் போட்டிருக்கு. இதுவும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் இப்படி நான் வீடியோ எடுக்கிறது ஃபஸ்ட்டு, அதனால எனக்கு டென்ஷனும் எல்லாமும் இருக்குது. எனக்கு தெரியும் நான் நல்லா கேவலமாக தமிழ் பேசுகிறேன்னு. ஆனாலும் நான் வர நான் நல்லா பேசுவேன். ஓகே, அப்போது இந்த தண்ணி எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் நம்ம உப்புமா ரெடி ஆகும். பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் சாதா சேமியோ இல்லை, நார்மல் சேமியோ உப்புமா பண்ணியிருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்குது. என்னோடய அக்கா தான் அது எனக்கு முதல்ல பண்ணி கொடுத்த. அந்த டைமில் எனக்கு அது சாப்பிட்ட போது எனக்கு பிடிச்சிருந்து. அதனால நான் அது சில டேஸில் நான் அது பண்ணி சாப்பிடும். இப்போது இது ரெடி ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ணுறோம், நானும் இது கை விடாமல் நான் இப்படி கிண்டிகிட்டே இருக்குது. ஏன்னா இதுவும் பேடாக போனால் அம்மா நல்லா திட்டுவேன். அவள் இப்போ கொஞ்சம் கோபத்தில் இருக்கா, எனக்கு தெரியும். இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் ரொம்ப டைம் எடுக்கிறேன். ஏன்னா முன்னாடி பண்ணப்போ அந்த பாயில் பண்ணும்போது அது ஃபெயில் ஆச்சு இல்லை. இது நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இது பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னாலும் இது என்னோடய ஃபஸ்ட் டைம். இந்த ராகி வெர்மிசெல்லி உப்புமா நான் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. அதனால இப்படியெல்லாம் ஆகும். ஃபஸ்ட் டைமு இப்படி தான் எல்லாருக்கும் ஃபெயிலாக தான் போகும், என்னோடய சேனல் மாதிரி. ஆனால் நான் நல்லா பண்ணுவேன். எல்லாமே நான் நல்லா பண்ணுவேன். எனக்கு என்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அம்மா இதொன்னும் ஓகே. இது ராகி ஆறுறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஆனால் நான் நினச்சேன் கேவலமாக இருக்கும்னு. அவ்வளோ ஃபெயில் ஒன்றும் ஆகலை, டேஸ்ட் இருக்குது. ஆனாலும் நான் இதோட பேர் மாற்றிட்டேன். இது இனிமேல் இது உப்புமா இல்லை, இது புலாவு. அம்மா சிரிக்கிறேன். இது ராகி சேமியா புலாவு அப்படின்னு நினச்சி நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுறதுனால அப்படி ஆயிட்டேன். பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் தானே, நெக்ஸ்ட் டைம் நமக்கு செட் ஆகலாம். இது நான் கொஞ்ச நேரம் இப்படியே வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன். அந்த புலாவ் டெக்ஸ்டர்லேருந்து உப்புமா டெக்ஸ்டர்லேக்கு மாறிட்டேன். நல்லா இருந்தேன். இங்கே கொஞ்சம் வால்நட்டும் கேஷ்யூஸும் அப்புறம் மில்க்கு, சுகர் போடாமல் மில்க்கு எடுத்துருக்கு. அப்போது இதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கு. பட் இங்கே டைமு 8:30 ஆச்சு. பரவாயில்ல, இது என்னோடய ஈவினிங் ஸ்நாக்கு. நான் டின்னரு அப்புறம் சாப்பிடலாம். ஓகே, பை.